இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்கப் போகும் கதை திரு மேதாவி அவர்கள் படைப்பில் வெளிவந்த உறங்கும் உண்மைகள். கதைக்குள் செல்லலாமா? அத்தியாயம் 1. கடலில் மிதந்த கன்னியின் உடல். கடற்கரையில் அமர்ந்திருந்த பலர் எழுந்து சென்று பார்த்தார்கள். சிலர் முகத்தை திருப்பிக் கொண்டு உடனே அந்த இடத்தை விட்டு அகன்றனர். குழந்தைகள் எல்லாம் அருகில் சென்று பார்க்க முயன்ற போதிலும் பெற்றோர்கள் அவர்களை அனுமதிக்கவில்லை. சிலர் அவசர அவசரமாக கடற்கரையை விட்டு கிளம்பி தத்தம் வீடுகளை நோக்கி விரைந்தார்கள். யாரோ ஒருவர் போலீஸ்க்கு டெலிபோன் செய்வதற்காக சென்றார். இவ்வளவு காரியங்களுக்கும் காரணமாக இருந்தது கடற்கரையில் அப்பொழுது ஒதுங்கிய ஒரு அழகியின் பிணம்தான். சிகப்பு கலர் புடவையும் பச்சை ரவிக்கையும் அணிந்திருந்த அந்த பெண்ணின் பிணத்தில் நகைகள் எதுவும் காணப்படவில்லை. தனது நீண்ட அழகிய கூந்தலை அழகாக அவள் பின்னலிட்டு வைத்திருந்தாள். அதிலிருந்த ஒரே ஒரு கோரம் என்னவென்றால் பிணத்தின் வலது கையை காணவில்லை. அப்பொழுது அங்கு வேடிக்கை பார்க்க வந்த ஒரு பெண் அந்த கோரத்தை கண்டு வீறி தளறியபடி மயங்கி விழுந்தாள். அவளுக்கு முதலுதவி அளித்து மயக்கத்தை தெளிவிக்க சிலர் முயன்றனர். ஏதோ யோசனையோடு தண்ணீரின் ஓரமாய் நடந்து வந்து கொண்டிருந்தார் மனோகர். நீரலைகள் காலில் படும்படி நடந்து செல்வதென்றால் அவருக்கு மிகவும் பிடிக்கும். தனது வேலைப்பளு குறையும் சமயங்களில் எல்லாம் அவர் இம்மாதிரி கடற்கரைக்கு வந்து தண்ணீர் ஓரத்தில் நடப்பது வழக்கம். தனக்கு 100 அடி தூரத்தில் பலர் கும்பலாய் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் அவசர அவசரமாக அந்த இடத்தை நோக்கி விரைந்தார். யாராவது தவறி போய் தண்ணீரில் விழுந்து விட்டார்களோ என்று அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஆனால் அருகில் சென்று பார்த்ததும் தன் கணிப்பு தவறென்று அவருக்கு புரிந்தது. அந்த பிணத்தை பார்த்ததும் அது கொலை செய்யப்பட்ட பின் தண்ணீரில் வீசி எறியப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டார். பிணம் தண்ணீரில் ஊறி போய் கிடந்த போதிலும் அந்த பெண் பிரமாதமான அழகியாக இருந்திருக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. அப்படிப்பட்டவளை எதற்காக இவ்வளவு கோரமான முறையில் யார் கொலை செய்திருக்க கூடும் என்று அவருக்கு வியப்பாகவும் இருந்தது. மனோகர் யார் என்று அங்கிருந்தவர்களுக்கு தெரியாததால் அவரவர் இஷ்டப்படி விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றையும் மனோகர் மிக கவனமாக கேட்டுக் கொண்டிருந்தார். பலர் அந்த பெண் கடல் அலைகளால் இழுத்துச் செல்லப்பட்டிருக்க வேண்டும், அவளது கையை சுறாமீன் கடித்திருக்கும் என்றும் அபிப்பிராயப்பட்டார்கள். ஓரிருவர் அவள் கொலை செய்யப்பட்டிருக்க கூடும் என்று எண்ணினார்கள். அந்த சமயத்தில் போலீசார் வருவதை கண்டதும் கூட்டம் அவசர அவசரமாக கலைந்து எல்லோரும் வேக வேகமாக அந்த இடத்தை விட்டு விரைந்தனர். போலீசார் அந்த இடத்தை அடைந்தபோது அங்கு மனோகரும் மற்ற 2 பேரும் தான் எஞ்சியிருந்தார்கள். அவர்கள் இருவரும் தான் முதலில் பிணம் மிதந்து வருவதை பார்த்தவர்கள். அவர்களை பார்த்தால் கல்லூரி மாணவர்களைப் போல் காட்சியளித்தார்கள். போலீசாருடன் வந்த சப் இன்ஸ்பெக்டர் ராம்கோபாலுக்கு மனோகரை அங்கு கண்டதும் ஆச்சரியமாக இருந்தது. வியப்போடு அவரை பார்த்த ராம்கோபால் மனோகரை நெருங்கினார். நீங்க இங்க வந்தீங்க இன்ஸ்பெக்டர் என்று கேட்டார் ராம்கோபால். நான் வழக்கம் போல இங்க உலாவ வந்தேன் ராம்கோபால். வந்த இடத்துல இந்த பெண்ணோட பிணத்தை பார்த்தேன். நான் போலீஸ் உடையில இல்லாதனால யாருக்கும் என் அடையாளம் தெரியல என்று புன்னகையோடு கூறினார் இன்ஸ்பெக்டர் மனோகர். சப் இன்ஸ்பெக்டர் ராம்கோபால் இன்ஸ்பெக்டர் மனோகரிடம் மிகவும் மதிப்பு வைத்திருந்தார். மனோகர் ஈடுபடும் வழக்குகள் எப்போதும் அவருக்கு சாதகமாகவே முடிந்து வந்தது. எந்த ஒரு சிக்கலான வழக்காக இருந்தாலும் தனது புத்தி சாதுரியத்தால் எப்பொழுதும் உண்மையை கண்டுபிடித்து விடுவார் மனோகர். அதனால் மற்றவர்களினால் துப்பு துளக்க முடியாத வழக்குகள் அவரிடம் வந்து சேரும். இவற்றால் கர்வம் அடையாமல் மனோகர் எல்லோருடனும் சுமூகமாக பழகி வந்ததால் அவர் மீது பொறாமைப்படுவதற்கு பதில் எல்லோரும் அன்புடன் அவரிடம் பழகியதோடு பல சமயங்களில் அவரிடம் ஆலோசனை பெறவும் வருவார்கள். சப் இன்ஸ்பெக்டர் ராம்கோபாலுக்கு மனோகரிடம் அளவு கடந்த மரியாதையும் அன்பும் இருந்தது. ராம்கோபாலிடம் ஒரு சகோதரனை போல மனோகர் பழகி வந்தார் என்றே சொல்ல வேண்டும். அதனால் மனோகரை கண்டதும் ராம்கோபால் நிம்மதி பெருமூச்சு விட்டார் என்றே சொல்ல வேண்டும். சில நிமிஷங்களில் புகைப்பட நிபுணர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டதும் போலீஸ் டாக்டர் பிணத்தை பார்த்துவிட்டு எழுந்து ராம்கோபாலிடம் வந்தார். இந்த பெண் இருந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இருக்கலாம். தண்ணீர்ல விழுறதுக்கு முன்பே அவ கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கா. அவளோட வயித்துல 3 கத்தி குத்து காயங்கள் இருக்கு. ஆனா எதுக்காக அவளோட கையை வெட்டி எடுத்திருக்காங்கிறது தான் தெரியல. வேற ஏதாவது அடையாளங்கள் இருக்கா டாக்டர் என்று கேட்டார் மனோகர். இல்ல, அவ இறந்து போன நேரத்தை பிரேத பரிசோதனையில இன்னும் சரியா கண்டுபிடிச்சிடலாம். அவ உடல் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தான் தண்ணீர்ல கிடந்திருக்கணும். அதனால இந்த கரை ஓரத்துல இருந்தே அவளோட உடலை கடலுக்குள்ள போட்டிருக்கலாம் என்றார் டாக்டர். நல்லது, நீங்க கூடிய விரைவில் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் அனுப்பி வச்சா நாங்க அந்த குற்றவாளியை சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவோம் என்றார் மனோகர். அந்த சமயத்தில் ஆம்புலன்ஸில் இருந்து 2 ஆட்கள் ஒரு ஸ்ட்ரெச்சர் எடுத்துக் கொண்டு வந்து அந்த பெண்ணின் பிணத்தை தூக்கி அதில் வைத்து எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அவர்களோடு டாக்டரும் அங்கிருந்து கிளம்பி சென்றார். இந்த பெண்ணோட அங்க அடையாளங்களை பேப்பர்ல பிரசுரித்து அவ யாருன்னு கண்டுபிடிக்கலாமா என்று கேட்டார் ராம்கோபால். அப்படியே செய்யலாம். முதல்ல தினக்குல பத்திரிகை ஆபீஸ்க்கு டெலிபோன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க. அதோட அந்த பெண்ணோட படத்தையும் பேப்பர்ல போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. அதை பார்த்துட்டு நமக்கு யாராவது தகவல் கொடுக்க கூடும் என்றார் இன்ஸ்பெக்டர் மனோகர். இருவரும் பேசிக்கொண்டே போலீஸ் ஜீப்பை அடைந்தார்கள். வேற ஏதாவது செய்யணுமா என்று கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர் ராம்கோபால்.
இன்னைக்கு காலையில இருந்து பகல் வரைக்கும் மீனவர்கள் இல்லாம வேற யாராவது படகுலையோ இல்ல கட்டு மரத்திலயோ ஏறிட்டு கடலுக்குள்ள போனத வேற யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு இங்க கடலோர இருக்கிற அத்தனை மீனவர் குடியிருப்புகளையும் விசாரிக்க ஏற்பாடு பண்ணுங்க ராம்கோபால். நான் வீட்டுக்கு போயிட்டு அரை மணி நேரத்துல ஸ்டேஷன் வந்துடுறேன் என்று கூறிய மனோகர் சற்று தூரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தனது மோட்டார் சைக்கிளை நோக்கி நடந்தார். சில வினாடிகளில் போலீஸ் ஜீப் கிளம்பி சென்றது. அரை மணி நேரம் கழித்து இன்ஸ்பெக்டர் மனோகர் போலீஸ் ஸ்டேஷனை அடைந்த பொழுது அவர் கூறிய வேலைகளை எல்லாம் செய்ய ஆட்களை அனுப்பிவிட்டு அவருக்காக காத்திருந்தார் ராம்கோபால். மத்தவங்களை நம்பி பயனில்ல ராம்கோபால், நாமளும் நேர்ல போய் விசாரிச்சாதான் ஏதாவது தடயம் கிடைக்கும். அதனால என்னோட உடனடியா கிளம்புங்க என்றபடி வாயிலை நோக்கி சென்றார் மனோகர். இருவரும் கடற்கரையை அடைந்த பொழுது பல போலீஸ் வீரர்கள் அங்கு தென்பட்டவர்களை எல்லாம் விசாரணை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. கடைசியில் எல்லோருமே சோர்ந்து போய் திரும்பினார்கள். மனோகருக்கு ஒரே ஏமாற்றமாக இருந்ததென்றே சொல்ல வேண்டும். ஆனால் அவர் நம்பிக்கை இழக்கவில்லை. எப்படியும் கொலைகாரனை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார். ஆனால் தடயமே இல்லாத ஒரு வழக்கில் துப்பு துலக்குவது கஷ்டமான காரியம்தான் என்ற போதிலும் இதை போன்ற பல வழக்குகளை ஏற்கனவே மனோகர் எடுத்துக்கொண்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார். இந்த வழக்கிலும் ஏதாவது ஒரு தடயம் எதிர்பாராமல் அவருக்கு கிடைத்துவிடும் என்று ராம்கோபால் நம்பினார். அதனால் அவர் மற்றவர்களைப் போல உற்சாகம் குன்றி காணப்படவில்லை. கடைசியில் மனோகர் இதில் வெற்றி பெறுவார் என்று முடிவு கட்டிவிட்டதால் அவர் மனோகரின் சிந்தனையை கலைக்காமல் அவரோடு நடந்தார். ராம்கோபாலின் எண்ண ஓட்டம் ஓரளவுக்கு மனோகருக்கு புரிந்ததென்றே சொல்ல வேண்டும். அவர் தனக்குள் சிரித்துக் கொண்டார். இருந்த போதிலும் இந்த வழக்கு எப்படி முடியும் என்று அவருக்கே சந்தேகமாய் இருந்தது. அத்தியாயம் 2. கொலைவெறியை தூண்டிய கோதை. அகல்யா தனது கைப்பையை திறந்து தெருவோரத்தில் இருந்த பிச்சைக்காரனுக்கு 10 பைசா நாணயம் ஒன்றை போட்டுவிட்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கி விரைந்தாள். அவளது கைப்பையில் 1000 ரூபாய் பணம் இருந்தது. அந்த பணத்தை பேங்கில் கட்டுவதற்காகத்தான் அகல்யா சென்று கொண்டிருந்தாள். அகல்யாவுக்கு 35 வயது இருக்கலாம். ஆனால் அவளது அலங்காரங்களும் ஒப்பனையும் அவளை 25 வயதுக்குள்ளேயே எண்ண வைத்தது. தனது தந்தைக்கு உதவியாக அவர் செய்து வந்த பிசினஸில் தன்னால் இயன்றளவு வேலைகளை செய்து வந்தாள் அகல்யா. தூரத்தில் பஸ் வருவதை கண்டதும் ஆவலோடு பஸ் வரும் திசையை பார்த்தாள் அகல்யா. அந்த சமயத்தில் அவளுக்கு பின்புறம் நின்று கொண்டிருந்த ஒரு மனிதன் அவளது தோளில் தட்டினான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்த அகல்யா அங்கு நின்ற மனிதனை பார்த்ததும் ஆச்சரியத்தோடு, நீங்களா என்று கேட்டாள். எங்க போற அகல்யா என்று கேட்டான் அந்த மனிதன். பேங்க்ல பணம் கட்டுறதுக்காக போறேன். உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? உங்களை பத்தி அப்பா பல முறை கேட்டிருந்தாரு என்றாள் அகல்யா. நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். இப்போ நான் இங்க ஒரு பட்டுப்புடவை கடை வச்சிருக்கேன். அதுல எனக்கு நிறைய லாபம் கிடைச்சிட்டு இருக்கு என்று கூறிய அந்த மனிதன், திடீர்னு உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் புறப்பட்டு நேற்று காலையில இங்க வந்து சேர்ந்தேன் என்றான். இருவரும் பேசிக் கொண்டிருந்ததில் பஸ்ஸை பற்றியே மறந்துவிட்டாள் அகல்யா. 3 வருஷங்களுக்கு முன்னால் இந்த மனிதனை காதலித்தாள் அகல்யா. இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் அவன் மாயமாய் மறைந்து போனான். அவன் என்ன ஆனான் என்றோ எங்கு சென்றான் என்றோ யாருக்கும் தெரியவில்லை. அவன் குடியிருந்த இடத்திற்கு சென்று விசாரித்தாள் அகல்யா. ஆனால் ஒருவருக்கும் அவனை பற்றிய தகவல்கள் தெரியவில்லை. இதனால் மனமுடைந்து போனாள் அகல்யா. இதை பற்றி அவள் தன் தந்தையிடம் பேசும் பொழுதெல்லாம் அவன் மறைந்து போனதே நல்லதென்று கூறுவார். ஆனால் நாளடைவில் அவனை பற்றி பேசுவதையே தவிர்த்தாள் அகல்யா. அகல்யாவின் தந்தை கருணாகரனுக்கு பாலுவை பிடிக்கவில்லை. அவனை பற்றி அவள் கேள்விப்பட்டிருந்த பல விஷயங்கள் அவனை வெறுக்கும்படி செய்தன. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் பாலுவையே அழைத்து வந்து அவனை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அகல்யா அறிவித்த போது அவருக்கும் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. இருந்த போதிலும் சமாளித்துக் கொண்ட கருணாகரன் அடுத்த மாதமே கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று முகமலர்ச்சியோடு கூறினார். தனது திருமணத்திற்கு அவர் சம்மதித்து விட்டதை கண்டதும் அகல்யாவுக்கு ரொம்பவும் திருப்தி ஏற்பட்டது. தனது திருமணத்திற்கு அவர் சம்மதித்து விட்டதை கண்டதும் அகல்யாவுக்கு ரொம்ப திருப்தி ஏற்பட்டது. இந்த விஷயம் நடந்த 5 நாட்களுக்கு அப்புறம் பாலு மாயமாய் மறைந்து விட்டான். இதனால் அகல்யா துடித்து போனாள். பல நாட்கள் அவளால் சாப்பிடவோ தூங்கவோ முடியவில்லை. ஆனால் நாளடைவில் அவள் தன் மனதை கட்டுப்படுத்திக் கொண்டாள். இப்பொழுது திடீரென்று பாலுவை மீண்டும் சந்தித்ததும் அவள் குதூகலம் அடைந்தாள். அதனால் அவன் ஏதாவது ஹோட்டலுக்கு போகலாம் என்று கூறியதும் உடனே அவனுடன் புறப்பட்டாள். குதூகலத்தோடு வீட்டிற்குள் நுழைந்த அகல்யாவை கண்டதும் கருணாகரனுக்கு வியப்பாக இருந்தது. ஆனால் அதை அவர் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அகல்யாவே அதை பற்றி சொல்வாள் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. நேரடியாக அவளை கேட்காமல் பேங்கில் பணத்தை அவள் கட்டிவிட்டாளா என்று கேட்டார். திடுக்கிட்டவராய் அவரை பார்த்து விழித்தாள் அகல்யா. பாலுவோடு பேசிக் கொண்டிருந்ததில் அவள் பேங்கிற்கு போக வேண்டும் என்பதையே மறந்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிவிட்டார். தனது செய்கையை கண்டு அவளுக்கே வெட்கமாக இருந்தது. அவளது முகமாறுதலை கண்டதும் அவள் பணத்தை எங்கோ தொலைத்து விட்டாளோ என்று அவருக்கு சந்தேகமாக இருந்தது. 1000 ரூபாயை அவ்வளவு அலட்சியமாகவா எடுத்துக்கொண்டு சென்றிருப்பாள்?
ஆனால் பணத்தை தொலைத்து விட்டு வந்திருந்தால் முதலில் உள்ளே நுழைந்த போது அவ்வளவு குதூகலமாக காணப்பட்டிருக்க மாட்டாளே. என்னாச்சு அகல்யா, பணத்தை பேங்க்ல கட்டலையா என்று நிதானமாக கேட்டார் கருணாகரன். வழியில நான் பாலுவை பார்த்தேன்பா, அதனால அவரோட பேசிக்கிட்டு இருந்ததுல பேங்குக்கு போறதையே மறந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் என்றாள் அகல்யா. அவள் பணம் தொலைத்து விட்டதென்று சொன்னால் கூட அவ்வளவு அதிர்ச்சி அடைந்திருக்க மாட்டார். ஆனால் அவள் பாலுவை சந்தித்த விவரத்தை கேட்டதும் அவர் பெரும் அதிர்ச்சி அடைந்தார். அவர் அடைந்த அதிர்ச்சியை தெரிந்து கொள்ளாமல் அகல்யா உற்சாகத்தோடு பேசிக் கொண்டிருந்தாள். அவருக்கு வேலை எதுவும் இல்லைன்னு காரணத்தை காட்டி எங்க கல்யாணத்தை கெடுக்க பாத்தீங்களேப்பா, இப்ப உங்களுக்கு பாலு என்ன செய்யறான்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க என்று நிறுத்தினாள். அடுத்தாற்போல் என்ன அதிர்ச்சி காத்திருக்கிறதோ என்று பார்த்தார் கருணாகரன். அவர் வெளிநாட்டுல இப்ப பட்டுப்படவை வியாபாரம் செஞ்சு நிறைய சம்பாதிச்சிருக்காராம். இங்க இருந்து கிளம்பி போனதுல இருந்து அந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காராம் என்று தொடர்ந்து கூறினாள் அகல்யா. அவன் உன்கிட்ட அப்படியா சொன்னா, இன்னும் வேற ஒன்னையும் சொல்லலையா என்று கேட்டார் கருணாகரன். அவர் குரல் திடீரென்று கடுமையானதை கண்டதும் திடுக்கிட்டாள் அகல்யா. எதற்காக அவர் சந்தோஷப்படுவதற்கு பதில் இம்மாதிரி இருக்கிறார் என்று அவளுக்கு புரியவில்லை. அகல்யா பதிலொன்றும் கூறாததால் தொடர்ந்து பேசினார் கருணாகரன். பாலு உண்மையிலே வெளிநாட்டுல பட்டு துணி வியாபாரம் எல்லாம் செய்யல அகல்யா. அவன் உன்னை நல்லா ஏமாத்திருக்கான். உனக்கு இவ்வளவு வயசானப்புறமோ நீ இன்னும் குழந்தையாவே இருக்கிறியா அகல்யா என்றார் கருணாகரன். நீங்க பேசுறது எனக்கு புரியலப்பா என்று குழப்பத்தோடு கூறினாள் அகல்யா. நீ நினைக்கிற மாதிரி பாலு வெளிநாட்டுக்கெல்லாம் போல, வேலூருக்கு போயிருந்தான். இந்த 3 வருஷமும் அங்கதான் இருந்தான் என்றார் கருணாகரன். என்ன என்று ஆச்சரியத்தோடு வினவிய அகல்யா, அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு என்று கேட்டாள். கல்லொடைச்சிட்டு இருந்திருக்கலாம். விளையாடாதீங்கப்பா என்று ஆத்திரத்தோடு கேட்ட அகல்யா, முதல்ல இருந்து பாலு உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் நீங்க இப்படி பேசுறீங்க என்று வெடித்தாள். நிதானத்தை கைவிடாத அகல்யா. என் மகளோட வாழ்க்கையில எனக்கு அக்கறை இல்லைன்னு நீ நினைக்கிறியா? கல்யாணமே வேணாங்கிற உன்னோட முடிவை மாத்திட்டு திடீர்னு ஒரு நாள் நீ யாரையோ விரும்புறேன்னு என்கிட்ட சொன்னப்ப நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா அது பாலுதான் நான் கனவுல கூட நினைக்கல. அவனை நீ என்கிட்ட கூட்டிட்டு வந்தப்ப நான் பட்ட அதிர்ச்சிய வார்த்தையால கூட சொல்ல முடியாது. பாலு மேல உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு? அவன் பல பெண்களோட, திருமணமான பெண்களோட எல்லாம் தொடர்பு வச்சிருந்தான். அப்படிப்பட்டவனுக்கு என் ஒரே பொண்ணை பலி கொடுக்க நான் தயாரா இல்ல. அவன் சிலரை மிரட்டி பணம் பறிச்ச கதை கூட எனக்கு தெரியும். இத நான் நம்ப தயாரா இல்ல, இத நான் நம்ப மாட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறினாள் அகல்யா. அதையெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இல்ல. ஆனா கடந்த 3 வருஷங்களா அவன் வேலூர் ஜெயில தான் இருந்தாங்கறத என்னால நிரூபிக்க முடியும். இருக்காது. உன் மனச கஷ்டப்படுத்தணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. ஆனா வாழ்நாள் முழுதும் நீ கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. உன்னோட முரட்டு பிடிவாதத்தை விட்டுட்டு உண்மையை தெரிஞ்சுட்டு அவன் சாகவாசத்தை விட்டுட்டு வர்றதுதான் உனக்கு நல்லது என்றார் கருணாகரன். அகல்யா பதில் ஏதும் பேசவில்லை. கண்களை துடைத்துக் கொண்டு கருணாகரன் கூறுவதை கேட்க தயாரானாள். இதெல்லாம் போதாதுன்னு அவன் திருட்டு நகையில வேற வச்சிருந்தான். அவனோட அறைய போலீசார் சோதனை போட்ட போது மதுரையில திருடப்பட்ட ஒரு வைர நெக்லஸ கண்டுபிடிச்சாங்க. அதனால அவனை உடனே கைது பண்ணினாங்க என்று கூறிய கருணாகரன், உனக்கு இன்னும் என் பேச்சுல நம்பிக்கை இல்லைன்னா அவனை கைது செஞ்சு போலீசார் கூட்டிட்டு போனப்ப எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பார் என்று கூறிவிட்டு அவர் தனது ஆபீஸ் அறையை நோக்கி சென்றார். கருணாகரன் கூறிய தகவல்கள் அகல்யாவை வெகு பயங்கரமாக தாக்கின. பாலு இப்படிப்பட்ட அயோக்கியனாக இருப்பான் என்று அவள் கனவிலும் கருதவில்லை. ஆனால் தனக்காக எதையும் செய்ய தயார் என்று உறுதி கூறிய பாலு இப்படிப்பட்டவன் என்று நம்புவதற்கு அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. நடப்பதெல்லாம் கனவாக இருக்கக்கூடாதா என்று அவள் தவித்தாள். கருணாகரன் கொண்டு வந்து காட்டிய புகைப்படத்தை பார்த்ததும் அவள் கண்கள் கண்ணீரை பொழிந்தன. பாலு வசித்து வந்த வீட்டின் வாசலில் கையில் விலங்கு பூட்டப்பட்ட நிலையில் 2 போலீசாரோடு காட்சியளித்தான் பாலு. திடீரென்று ஒரு சந்தேகம் அவளுக்கு ஏற்பட்டது. எனவே அவள் கருணாகரின் பக்கம் திரும்பி, இவ்வளவு நடந்து எதுவுமே பத்திரிகையில வரலையே, ஏன் என்று கேட்டாள். உன்னோட பெயர் இதுல அடிப்படக்கூடாதுன்னு பயந்து போய் நான் தான் உதவி கமிஷனர் இந்த விவகாரத்தை பெருசா பேப்பர்ல போட வேணான்னு சொன்னேன் என்று அவசரமாக கூறினார் கருணாகரன். தனது தந்தை தனக்காக எவ்வளவு சிரமங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்தபோது தான் நன்றி கிட்டத்தனமாக சற்று முன்னால் அவரிடம் அவர் சொல்லையே சந்தேகிப்பதாக கூறியதை எண்ணி வெட்கமடைந்தாள் அகல்யா. ஆனால் கருணாகரன் கூறியபடி எதுவும் இல்லை. பாலு கைதான விஷயம் முதற்கொண்டு அவன் தண்டனை விதிக்கப்பட்டு வேலூர் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டது வரை எல்லா விஷயங்களும் பேப்பர்களில் வெளிவந்திருந்தன. வழக்கமாக பேப்பர் படிக்கும் பழக்கம் இல்லாத அகல்யா அதை கவனிக்காதது அவருக்கு சாதகமாக முடிந்தது. அதோடு இந்த விவகாரத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது என்று அவர் போட்டிருந்த கட்டளையை மீற வேலைக்காரர்களுக்கோ சமையல்காரர்களுக்கோ துணிவில்லை என்பதால் அந்த செய்தி அகல்யாவின் காதுகளுக்கு எட்டவில்லை. அகல்யாவின் தேவைகளை பிரத்யேகமாக கவனித்துக் கொள்ள நியமிக்கப்பட்டிருந்த பூங்கோதைதான் எப்பொழுதும் அவளுக்கு உலக விஷயங்களை பற்றியும் ஊர் அக்கப்போர்களை பற்றியும் கூறுவது வழக்கம். அவளும் கருணாகரனின் மிரட்டலுக்கு பயந்து கொண்டிருந்ததால் அகல்யாவுக்கு இந்த விவகாரம் தெரியாமலே போயிற்று.
3 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த விஷயம் என்பதால் அகல்யா முயற்சி செய்து தேடினாலும் அந்த பழைய பத்திரிகைகள் அவளுக்கு கிடைக்காதென்ற தைரியத்தில் அவர் அந்த செய்தி வெளிவரவே இல்லை என்று அடித்து சொல்லிவிட்டார். எல்லா விவரங்களையும் கேட்ட அகல்யாவுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. பாலு தன்னிடம் பொய் கூறியதை அவளால் மன்னிக்கவே முடியவில்லை. அவனை நேரில் சந்தித்து இதை பற்றி கேட்டுவிட வேண்டும் என்று அவள் துடித்தாள். நீ இனிமேல் பாலுவை சந்திக்கிறது உனக்கு நல்லதில்ல அகல்யா. அவனை பத்தின விவகாரங்கள் நமக்கு கேவலத்தை தேடித்தரும். அதனால நீ ஜாக்கிரதையா இருக்கணும் என்றார் கருணாகரன். சரி என்ற பாணியில் அகல்யா தலையாட்டிய போதிலும் அவளது மனம் தீவிரமாக வேலை செய்தது. பாலுவிடம் அவன் முகத்தில் அடித்தாற்போல் 4 வார்த்தை பேசாவிட்டால் அவள் தலை வெடித்துவிடும் போல் இருந்தது. ஆனால் அதை அவள் தந்தைக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்று முடிவு கட்டிக்கொண்டாள். மறுநாள் காலை அகல்யா பணத்தை எடுத்துக்கொண்டு பேங்கிற்கு புறப்பட்டாள். பாலுவை சந்திக்க வேண்டாம் என மீண்டும் அவளை எச்சரிக்கை செய்யலாமா என்று நினைத்தார் கருணாகரன். ஆனால் தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். அன்றும் பஸ் ஸ்டாண்டில் பாலுவை சந்தித்தாள் அகல்யா. அவன் அருகே சென்றதும் அவனை ஏளனத்தோடு பார்த்தபடி, உங்க புடவை கடைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க என்று கேட்டாள். ஒரு கணம் தடுமாறிய பாலு, வேற என்ன பேர் வைப்பேன், அகல்யா டெக்ஸ்டைல்ஸ் தான் வச்சிருக்கேன் என்றான். அகல்யா திடீரென்று இம்மாதிரி ஒரு கேள்வி கேட்பாள் என்று அவன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. உங்க கடைக்கு வெளியில கம்பிகள்லாம் போட்டிருக்கா என்று இடக்காக கேட்டாள் அகல்யா. கம்பிகளா என்று ஒன்றும் புரியாமல் கேட்டான் பாலு. உங்க கடைக்கு முன்புறத்துல கம்பிகளும் பின்புறத்துல ஒரே ஒரு ஜன்னலும் இருந்ததுன்னு அப்பா சொன்னாரு என்று சர்வ சாதாரணமாக கூறினாள் அகல்யா. இன்னைக்கு உனக்கு என்னாச்சு அகல்யா, வந்ததுல இருந்தே ஏன் என்னமோ மாதிரி பேசிட்டு இருக்க என்று பரிதாப குரலில் கேட்டான் பாலு. உங்க நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கங்க. திருட்டு நகையில பதுக்கி வச்சிருந்த குற்றத்துக்காக 3 வருஷ காலம் வேலூர் ஜெயில போய் கைதியா இருந்துட்டு என்கிட்ட வந்து இப்படி போய் சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல என்று சீறினாள் அகல்யா. பஸ் ஸ்டாண்டில் நின்ற இரண்டொருவர் காதில் அகல்யா கூறியது முழுதும் விழுந்தது. அவர்கள் எல்லோரும் பாலுவை ஏளனத்தோடு பார்த்தார்கள். அதை கண்ட பாலு கொலைவெறி ததும்பும் கண்களோடு அகல்யாவை திரும்பி பார்த்தான். அத்தியாயம் 3. காணாமல் போன கன்னிகையின் கை. அன்று காலை பேப்பரில் அந்த கொலை செய்தி வெளிவந்திருந்தது. அதோடு கூட அவசர அவசரமாக டெவலப் செய்யப்பட்ட புகைப்படமும் வெளிவந்திருந்தது. அதை அடையாளம் கண்டுபிடிப்பவர்கள் உடனே போலீசாரிடம் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று செய்தியில் கோரப்பட்டிருந்தது. பிணத்தின் வலது கையை காணவில்லை என்பதுதான் பெரும் பரபரப்பை உண்டு பண்ணியது. ஒரு அழகியை யார் அவ்வளவு கொடூரமாக கொலை செய்திருக்க கூடும் என்று எல்லோரும் வியப்புடன் அந்த செய்தியை படித்தார்கள். தனது வீட்டின் வரவேற்பறையில் செய்தித்தாளோடு அமர்ந்திருந்த கருணாகரின் கண்களிலும் அந்த புகைப்படம் தென்பட்டது. சில வினாடிகள் அதையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தார் கருணாகரன். சமையல்காரன் தான் கொண்டு வந்த காஃபி டம்ளரை ஸ்டூல் மீது வைத்த சத்தம் கேட்டதும் தான் அவர் கவனம் கலைந்தது. காஃபியை குடித்தபடி செய்தியை ஒரு முறைக்கு 2 முறை படித்தார். பிறகு காலி டம்ளரை கீழே வைத்துவிட்டு அருகில் இருந்த டெலிபோன் ரிசீவரை கையில் எடுத்து நம்பர்களை சுழற்றினார். சில வினாடிகளில் மறுமுனையில் மணி அடிக்கும் சத்தமும் அதைத் தொடர்ந்து டெலிபோன் ரிசீவர் எடுக்கப்படும் சத்தமும் கருணாகரனுக்கு கேட்டது. ஹலோ, யார் பேசுறது என்று ஒரு இனிமையான பெண்ணின் குரல் மறுமுனையிலிருந்து ஒலித்தது. நான் கருணாகரன் பேசுறேன் பவானி என்று ஆரம்பித்த கருணாகரன், அகல்யா இருந்தா கொஞ்சம் பேச சொல்றியா என்றார். அகல்யாவா என்று ஆச்சரியத்தோடு வினவிய பவானி, அவ இங்க வரலையா மாமா, நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க என்று கேட்டுவிட்டு கலகலவென்று சிரித்தாள். உங்க வீட்டுக்கு வர்றதா கூறிட்டு 4 நாட்களுக்கு முன்னாடி அகல்யா ஒரு பெட்டியில துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பி போனாளே என்று கேட்டார் கருணாகரன். அட கடவுளே, அவ இங்க வரவே இல்லையே மாமா, ஒருவேளை வழியில் அவளுக்கு ஏதாவது நடந்திருக்கலாமா என்று கலவரமடைந்த குரலில் கேட்டாள் பவானி. தெரியலம்மா, அவ தோழி வீட்டுல எல்லாம் விசாரிச்சுட்டு அவ எங்கும் இல்லைன்னா தான் போலீஸ்ல புகார் பண்ண போற என்றார் கருணாகரன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், நீ பயப்படாம இரு என்று கூறிவிட்டு டெலிபோன் கனெக்ஷனை துண்டித்தார் கருணாகரன். பவானி அவருடைய தங்கையின் மகள். கார் விபத்து ஒன்றில் பெற்றோரை இழந்த பவானி யாருமற்ற அனாதையாய் தெருவில் நின்றபோது அவளுக்கு வயது 1. அதிலிருந்து அவளை கருணாகரன் தான் வளர்த்து வந்தார். அவளுக்கும் அகல்யாவுக்கும் பல விஷயங்களில் வித்தியாசம் இருந்த போதிலும் இருவரும் மிகவும் நெருங்கி பழகினார்கள். இருவரும் ஒரே வயதானவர்கள். அகல்யாவின் ஆடம்பரம் பவானிக்கு பிடிக்காத போதிலும் இருவரும் பின் அந்யோன்யமாக பழகினார்கள். கல்லூரியில் படிக்கும்போது கூட படித்த ஒரு பையனை காதலித்து திருமணம் செய்து கொள்ள பவானி விரும்பிய போது கருணாகரன் மறுபேதம் சொல்லவில்லை. பவானி காதலித்த பாஸ்கர் கருணாகரனின் தொழில் கூட்டாளியான பரசுராமனின் மகனாக இருந்ததே காரணம். திருமணமான அடுத்த மாதமே பவானி பாஸ்கரோடு தனி குடித்தனம் சென்று விட்டாள். கருணாகரின் வீட்டிலிருந்து சுமார் 20 மைல் தொலைவில் பவானியின் வீடு இருந்தது. திடீரென்று நினைத்துக் கொண்டால் அகல்யா பவானியின் வீட்டில் 1 வாரம் அல்லது 10 நாள் என்று தங்கிவிட்டு வருவாள். அதேபோல் பவானியும் இங்கு வந்து விட்டு போவாள். எனவே 4 நாட்களுக்கு முன்னால் பாலுவிடம் சண்டை போட்டுவிட்டு அகல்யா திரும்பிய போது கருணாகரன் தான் அவளிடம் பவானி வீட்டிற்கு போய் சில நாட்கள் இருந்துவிட்டு வரும்படி கூறினார்.
அது அவள் மனதை சற்று அமைதிப்படுத்தும் என்று அவருக்கு தோன்றியது. அகல்யாவும் மறுபேச்சு பேசாமல் கிளம்பினாள். கார் வேண்டாம் என்றும் தான் பஸ்ஸிலேயே போய்விடுவதாகவும் கூறிவிட்டு தனது பெட்டியை பஸ் ஸ்டாண்ட் வரை எடுத்துக் கொண்டு வந்து கொடுக்கும்படி ஒரு வேலைக்காரனிடம் கூறினாள் அகல்யா. அவனும் அவளோடு பஸ் ஸ்டாண்ட் வரை சென்றான். பஸ் வரும் வரை காத்திருக்க வேண்டாம் என்று கூறி அவனை வீட்டிற்கு திருப்பி அனுப்பிவிட்டாள் அகல்யா. பஸ் ஸ்டாண்டில் ஒருவேளை அவள் மனதை மாற்றிக்கொண்டு எங்காவது போயிருப்பாள் என்று நினைத்தார் கருணாகரன். அவளது தோழிகளின் வீடுகளுக்கெல்லாம் டெலிபோன் செய்து விசாரித்தார். ஆனால் அவள் அங்கெல்லாம் செல்லவே இல்லை என்று அறிந்ததும் அவர் ஆடி போய்விட்டார். போலீஸ்க்கு போன் பண்ணி அம்மாவை காணலேன்னு புகார் கொடுத்துருங்க ஐயா என்று பணிவோடு அவர் அருகில் வந்து நின்றபடி பவ்யமாய் கூறினான் சாரங்கன். அவன் அவர்கள் வீட்டில் அகல்யா சின்ன குழந்தையாக இருந்த பொழுதிலிருந்தே சமையல் வேலை செய்து வந்ததால் சில சமயங்களில் வீட்டு விவகாரங்களில் அவனுடைய ஆலோசனையை கருணாகரன் கேட்பதுண்டு. அதோடு சாரங்கன் ஒரு விதத்தில் அவருக்கு உறவினரும் கூட. ஆனால் வறுமை காரணமாக அவன் அவர் வீட்டில் சமையல்காரனாக சேர்ந்தான். ஆனால் தனது உறவு முறையை அவன் யாரிடமும் கூறியதே இல்லை. கருணாகரன் பதில் ஏதும் கூறாமல் யோசனையோடு அமர்ந்திருப்பதை பார்த்ததும் சாரங்கன், ஐயா, நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடியும் அகல்யா அம்மாக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடும், சீக்கிரம் போலீஸ்க்கு டெலிபோன் பண்ணுங்க என்று பரபரத்தான். கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் அவர் இன்ஸ்பெக்டர் மனோகரனோடு பேசிக் கொண்டிருந்தார். கருணாகரன் டெலிபோன் செய்ததும் அவர் சிறிது நேரத்தில் நேரில் வருவதாக கூறிவிட்டு டெலிபோனை வைத்துவிட்டார். அரை மணி நேரத்திற்கெல்லாம் மனோகரின் மோட்டார் சைக்கிள் கருணாகரின் பங்களா வாசலில் வந்து நின்றது. கருணாகரன் அவரை வரவேற்று அமரச் செய்தார். சாரங்கனும் உடனே தேநீர் தயாரித்துக் கொண்டு வந்து வைத்தான். உங்க மகளை எப்போதிலிருந்து காணல என்று கேட்டார் மனோகர். அவ காணாம போயிட்டாங்கிறது எனக்கு கொஞ்சம் முன்னாடிதான் தெரியும். அவ வழக்கமா போற அவ அத்தை பெண் பவானியோட வீட்டுக்கு போறதாதான் சொல்லிட்டு கிளம்பி போனா. இன்னைக்கு காலையில நான் அகல்யாட்ட பேசுறதுக்கு விரும்பி அவளுக்கு போன் பண்ணேன். அப்பதான் அவ அங்க போகவே இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது என்று நிறுத்தினார் கருணாகரன். உடனே போலீஸ்க்கு டெலிபோன் பண்ணீங்களா என்று கேட்டபடி தேநீர் பருகினார் இன்ஸ்பெக்டர் மனோகரன். இல்ல. ஏன்? அவ காணாம போயிருப்பான்னு எனக்கு அப்ப தோணல. அவ திடீர்னு அவ மனசை மாத்திக்கிட்டு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கலான்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனால அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்டுக்கும் டெலிபோன் பண்ணி விசாரிச்சு அவ அங்கேயும் வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு சந்தேகமே வந்தது என்று கரகரத்த குரலில் கூறினார் கருணாகரன். அகல்யா வேற எங்காவது போயிருக்கலாம் இல்லையா என்று கேட்டார் மனோகர். எங்க போனாலும் முன்கூட்டியே தெரிவிச்சுட்டு போறதுதாங்க அகல்யா அம்மாவோட வழக்கம். ஒரு முறை கூட ஐயாவுக்கு தெரியாம அவங்க எங்கேயும் போனது இல்லைங்க. அப்படியே போகணும்னு சொல்லிட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயப்படுத்தினாலுமே உடனே டெலிபோன் பண்ணி வீட்டுக்கு சொல்லிட்டு தாங்க போவாங்க என்று குறுக்கிட்டு கூறினார் சாரங்கன். உடனே அகல்யாவை கண்டுபிடிக்க ஏற்பாடு செய்யாமல் இன்ஸ்பெக்டர் மனோகர் ஏதாவது வேண்டாத கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு நேரத்தை வளர்த்துவதாக அவன் எண்ணியதால் குறுக்கே பேசினான் சாரங்கன். யோசனையோடு அவனை சில வினாடிகள் பார்த்துக் கொண்டிருந்த மனோகர் கருணாகரின் பக்கம் திரும்பி அகல்யாவின் அங்க அடையாளங்களை எல்லாம் பற்றி விசாரித்தார். கருணாகரனும் எல்லா அடையாளங்களையும் கூறிவிட்டு ஏதோ சிந்தனையில் ஈடுபட்டார். அவர் எதையோ நினைவுபடுத்திக் கொள்ள முயல்வதாக இன்ஸ்பெக்டர் மனோகருக்கு தோன்றியது. அதனால் அவர் டெலிபோன் அருகே சென்று ராம்கோபாலுக்கு டெலிபோன் செய்தார். ராம்கோபாலிடம் அகல்யாவின் அங்க அடையாளங்களை கூறி எல்லா போலீஸ் நிலையங்களிலும் தகவல் கொடுக்குமாறு பணித்துவிட்டு மீண்டும் கருணாகருக்கு எதிரில் வந்து அமர்ந்தார். அகல்யாவோட முழங்காலுக்கு கீழே ஒரு பெரிய தழும்பு இருக்கும் இன்ஸ்பெக்டர். அது அவ குழந்தையா இருக்கும் போது புறப்பட்ட கட்டி ஆபரேஷன் செஞ்சதுனால ஏற்பட்ட தழும்பு என்றார் கருணாகரன். இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் மனோகரின் முகபாவம் மாறியது. சில வினாடிகள் ஒன்றும் பேசாமல் இருந்தவர், இடது காலா இல்லைன்னா வலது காலா என்று கேட்டார். வலது கால தான் இன்ஸ்பெக்டர். அகல்யாவை பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிட்டு போன அந்த வேலைக்காரனை கூப்பிடுங்க, அவனை நான் விசாரிக்கணும் என்றார் மனோகர். சில வினாடிகளில் வேலப்பன் என்பவன் மனோகருக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான். நீ எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குற என்று கேட்டார் மனோகர். 17 வருஷங்களா வேலை பாக்குறங்கய்யா என்று பதில் அளித்தான் வேலப்பன். அகல்யாவை பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டது நீதானே? ஆமா சார். பஸ் வர்ற வரைக்கும் நீ அங்கதான் வெயிட் பண்ணியா? பெட்டி லேசா இருக்கிறதுனால உன் உதவி தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. பல சமயங்கள் அவங்க அப்படி பண்ணிருக்கிறதுனால நானும் பேசாம வந்துட்டேன். அதுவும் இல்லாம அவங்க சொல்றத நான் கேட்கலன்னா உங்களுக்கு கோவம் வரும் என்றபடி ஜாடையாக கருணாகரனை பார்த்தான் வேலப்பன். தான் கூறியது அவருக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்துமோ என்று அவனுக்கு பயத்தை அளித்தது. ஆனால் கருணாகரன் அவன் பக்கம் திரும்பவே இல்லை. அகல்யா என்ன கலர் புடவை கட்டியிருந்தாங்க? பச்சை கலர்ல ஷிஃபான் புடவை கட்டியிருந்தாங்க. அதே கலர்ல பிளவுஸ். அதுக்கு ஏத்தாப்புல பச்சை கல்லு பதிச்ச வளையல், நெக்லஸ், தோடு இதெல்லாம் போட்டிருந்தாங்க என்றான் வேலப்பன். நீங்க 2 பேரும் பஸ் ஸ்டாண்ட் போறப்ப உங்களை யாராவது ஃபாலோ பண்ணாங்களா? எனக்கு தெரியாது சார். ஏன்னா அகல்யா அம்மா பவானி அம்மா வீட்ல இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தா என்கிட்ட சொல்லணுங்கிறத பத்தியும் அவங்களுக்கு வர லெட்டர்ஸ் எல்லாத்தையும் பவானி அம்மாவோட வீட்டு விலாசத்துக்கு அனுப்பும்படியும் யாருக்கும் நான் போயிருக்கிற இடத்த பத்தி கூற வேணாம்னு சொல்லிட்டு யாருக்கு என்னென்ன செய்திகளை கூறணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. நான் அதை கவனமா கேட்டுட்டு இருந்ததுனால யாராவது ஃபாலோ பண்றாங்கிறத நான் கவனிக்கல. அது மட்டும் இல்லாம
இதுவரை இப்படி அம்மாவை கூட்டிட்டு போகும்போது யாரும் ஃபாலோ பண்ணதில்ல என்றான் வேலப்பன். சில நிமிஷங்கள் யோசனையோடு அமர்ந்திருந்தார் மனோகர். அவர் அடுத்தாற் போல என்ன கேட்கப் போகிறார் என்று எல்லோரும் ஆவலோடு அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். வீட்டை விட்டு புறப்படும் போது அகல்யா எப்படி இருந்தாங்க? சந்தோஷமா இருந்தாங்களா, இல்ல ஏதாவது ஒரு சங்கடத்துல இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாங்களா? வழக்கம் போலதான் சார் இருந்தாங்க என்றான் வேலப்பன். அப்படின்னா? எப்போதுமே அவங்களோட உணர்ச்சிகளை அகல்யாமா வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க, அதனால எங்களால தெளிவா கூற முடியல என்றான். இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது ஏதாவது தகராறு வந்ததா? இல்ல. அந்த சமயத்தில் டெலிபோன் மணி அடித்தது. சாரங்கன் சென்று யார் பேசுவது என்று கேட்டான். பிறகு இன்ஸ்பெக்டர் மனோகரின் பக்கம் திரும்பி, உங்களுக்கு தான் சார் டெலிபோன் வந்திருக்கு சார் என்றான். இன்ஸ்பெக்டர் மனோகர் எழுந்து சென்றார். பேசியது ராம்கோபால் தான். காணாம போன பெணத்தோட கை மெரினா கடற்கரையில ஒதுங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சது. உடனே அங்க போய் அதை நாங்க கொண்டு வந்துட்டோம். அந்த கை இறுக மூடி இருந்தது. அந்த கைக்குள்ள இருந்த சில முடிகளை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிருக்கேன் என்று உற்சாகத்தோடு கூறினார் ராம்கோபால். நல்லது, வேற ஏதாவது விஷயம் உண்டா? அந்த வலது கையில பெருவிரல்ல ஒரு பச்சை நிற மச்சம் இருக்கு சார் என்றார் ராம்கோபால். அந்த கை பிணத்தோடதாங்கிறது நல்லா தெரிஞ்சுதா? அது பிணத்தோடதான் சார் என்று திட்டவட்டமான குரலில் கூறினார் ராம்கோபால். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்று கூறிவிட்டு டெலிபோனை வைத்த மனோகர் தனது புருவத்தை நிறுத்தபடி ஏதோ யோசனையில் ஆழ்ந்தார். பிறகு மெதுவாக கருணாகரனை நோக்கி நடந்தபடி, உங்க பொண்ணுக்கு வலது கை பெருவரல்ல 4 அளவுக்கு பச்சை வர்ண மச்சம் இருக்கா? ஆமா, அவ பிறந்த போதே அந்த மச்சம் இருந்தது என்றார் கருணாகரன். உங்க பொண்ணு கிடைச்சிட்டா, ஆனா ஆனா அவ உயிரோட இல்ல என்று நிதானமான குரலில் கூறினார் மனோகர். அட கடவுளே என்று ஏக காலத்தில் சாரங்கனும் வேலப்பனும் கூவினார்கள். கருணாகரன் எந்தவித அதிர்ச்சியும் மற்றவரை போல் மனோகரை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார். தான் எங்கிருக்கிறோம் என்பதையோ யார் யார் தன்னுடன் இருக்கிறார்கள் என்பதையோ மறந்துவிட்டவர் போல அவர் காணப்பட்டார். அவரை பார்ப்பதற்கு மனோகருக்கு பரிதாபமாக இருந்தது. திடீரென்று ஆவேசம் வந்தவர் போல், அவன்தான் கொண்டிருக்கணும், அவன்தான் அவளை கொண்டிருப்பான் என்று அலறியபடி மூர்ச்சையானார். பிரமை தட்டி போன நிலையில் சில வினாடிகள் ஸ்தம்பித்திருந்த வேலப்பனும் சாரங்கனும் தங்கள் சுயநினைவுக்கு வரப்பெற்றவர்களாக ஆளுக்கு ஒரு திசையில் ஓடினார்கள். அத்தியாயம் 4. அகல்யாவின் டைரி. அடுத்த சில நிமிஷங்கள் அந்த பங்களாவே அல்லோல கல்லோலப்பட்டது. சாரங்கன் தேநீர் தயாரித்துக் கொண்டு வர வேலப்பன் தண்ணீர் கொண்டு வந்து கருணாகரின் முகத்தில் தெளிக்க, அகல்யாவின் பிரத்யேக வேலைக்காரி அவருக்கு விசிற ஒரே அமர்க்களமாக இருந்தது. இன்ஸ்பெக்டர் மனோகர் எப்படி செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் கருணாகரன் மூச்சை தெளிந்து எழுந்ததும் நிறைய சர்க்கரை வைத்த தேநீரை சாரங்கன் அவருக்கு கொடுத்தான். கொஞ்ச நேரத்தில் அவர் அமைதியோடு காணப்பட்டார். அகல்யாவோட பொணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா என்று மெல்லிய குரலில் கேட்டார் கருணாகரன். கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா அது உங்க பொண்ணோட பிணங்கிறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று கூறிய இன்ஸ்பெக்டர் மனோகர், நீங்க மயக்கமடையருக்கு முன்னால அவன்தான் அவளை கொலை பண்ணிருப்பான், அவன்தான் அவளை கொண்டிருக்கணும் அப்படின்னு அலறிக்கிட்டே கீழே விழுந்தீங்க. நீங்க சந்தேகப்படுற அந்த நபர் யார் என்று கேட்டார். கருணாகரன் தனது ஆசனத்தை விட்டு எழுந்தபடி, நம்ம என்னோட ஆபீஸ் அறைக்கு போகலாம் என்று கூறியபடி மனோகரை அழைத்து சென்றார். சாரங்கனும் வேலப்பனும் தங்கள் வேலையை கவனிக்க சென்றார்கள். கருணாகரனின் ஆபீஸ் அறை குளிர்சாதன வசதி கொண்டதாக இருந்தது. எல்லா பொருள்களும் அதன் இடத்தில் துப்புரவாக வைக்கப்பட்டிருந்தன. உள்ளே நுழைந்ததுமே இன்ஸ்பெக்டர் மனோகரன் கவனத்தை இவையெல்லாம் கவர்ந்தன. இருவரும் ஆசனங்களில் அமர்ந்த பிறகு கருணாகரன் பேச்சை துவக்கினார். என் மக பல வருஷமாவே கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு மன உறுதியோட இருந்தா. ஆனா 3 வருஷங்களுக்கு முன்னாடி அவ ஒருத்தனை காதலிக்கிறதா சொன்னா. எனக்கு அதுல திருப்தி தான். ஆனாலும் அவ தேர்ந்தெடுத்த நபர் மட்டமான ஒருத்தங்கிறதுனால எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஆனா தாய் இல்லாத பொண்ண தவிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருமணத்திற்கு நான் ஓகே சொல்லிட்டேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் அவன் மாயமா மறைஞ்சிட்டான். 2 நாள்லயே அவனை பத்தின செய்தி ஒரு பத்திரிகையில வெளிவந்தது. அத படிச்சதும் எனக்கு மனசே உடைஞ்சு போச்சு. திருட்டு நகை வச்சிருந்த குற்றத்துக்காக அவனை போலீசார் கைது செஞ்சிருக்கிறதா செய்தி வெளியில வந்தது. நீங்க சொல்றது பாலுவ பத்தியா என்று வியப்போடு கேட்டார் மனோகர். ஆமா. அப்புறம் அந்த செய்தியை யாரும் சொல்லக்கூடாதுன்னு உத்தரவு போட்டு, அதனால அகல்யாவுக்கு இந்த செய்தி தெரியாது. பாலுவ பத்தி எந்த விவரமும் தெரியாம இருந்தா கொஞ்ச நாள் அவனை மறந்துடுவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவள் அவனை மறக்கவே இல்லைங்கிறது எனக்கு இப்போதான் தெரிஞ்சது என்று நிறுத்தினார் கருணாகரன். எப்படி? 10 நாளைக்கு முன்னாடி விடுதலையாகி வந்தவன் அகல்யாவை போய் பார்த்திருக்கான் என்று கூறிய கருணாகரன் அதையடுத்து நடந்த நிகழ்ச்சிகளை கூறி, அகல்யாவுக்கு உண்மை தெரிஞ்சதும் அவ கூட சண்டை போட்டிருக்கா. அவனை ரொம்ப கேவலமா பேசியிருக்கா. அதனால ஆத்திரமடைஞ்ச பாலு அவளை கொலை செஞ்சிருக்கலான்னு நான் சந்தேகப்படுறேன். ஆனா அவன் அவளை கொலை செய்யாமலும் இருந்திருக்கலாம்
என்றார். அவ கொலைதான் செய்யப்பட்டிருப்பாள்னு எப்படி நினைக்கிறீங்க என்று கேட்டார் மனோகர். வேற எப்படி இருக்க முடியாது, அவளுக்கு எந்தவித நோயும் இல்ல, அதோடு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவ கோழையும் இல்ல என்று ஆணித்தரமாக கூறினார் கருணாகரன். இன்னைக்கு காலையில பேப்பர்ல வந்திருந்த புகைப்படத்தை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. அதை பார்த்தப்ப எனக்கு ஏதோ இனம் புரியாத பயம் ஏற்பட்டுச்சு. அதனால உடனே பவானி வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டேன் என்றார். பவானியின் விலாசத்தை குறித்து கொண்டு சிறிது நேரத்தில் அங்கிருந்து கிளம்பிய இன்ஸ்பெக்டர் மனோகர், நீங்க வந்து பிணத்தை அடையாளம் காட்டணும் என்றார். கருணாகரனும் அவரோடு புறப்பட்டார். பிணவரைக்கு வெளியே இருவரும் வந்தபோது கருணாகரன் மிகவும் ஆடிப்போய் காணப்பட்டார். மீண்டும் அவர் மூர்ச்சையாகி விடக்கூடும் என்று எதிர்பார்த்தார் மனோகர். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. சிறிது நேரத்திற்கெல்லாம் மனோகரிடம் விடை பெற்றுக் கொண்டு பங்களாவை நோக்கி விரைந்தார் கருணாகரன். கருணாகரனின் சாட்சியப்படி அது அகல்யாவின் பிணம்தான் என்று தெளிவாக தெரிந்துவிட்டது. முதலில் சந்தேக லிஸ்டில் இருப்பது பாலுதான். அவனை கண்டுபிடித்து விசாரணை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார் மனோகர். எனவே அதற்கான முயற்சியில் இறங்கினார். பிணம் யாருடையதென்பது நன்றாக தெரிந்துவிட்டதால் ஒரு வேலை குறைந்தது. அகல்யாவை தேடுவதற்காக அவர் கூறியவர்களை மாற்றி பாலுவை தேடும்படி மாற்றி கூறினார். பாலுவை பிடித்து விசாரித்தால் உண்மை வெளிப்படும் என்று மனோகர் நம்பினார். ஒரு வாரம் ஆன போதிலும் பாலுவை பற்றிய விவரம் எதுவும் தெரியவில்லை. இதனால் இன்ஸ்பெக்டர் மனோகர் சோர்வடைந்தார். இருந்த போதிலும் மற்றவர்களை விசாரிப்பதில் அதிக அக்கறை காட்டி ஏதாவது உண்மை வெளிப்படுகிறதா என்று பார்த்தார். ஆனால் எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. அவர் எதிர்பாராத சம்பவம் ஒன்று அன்று நடந்தது. கருணாகரனை சந்தித்து பேசிவிட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்பிய போது இவருக்கு ஒரு செய்தி கிடைத்தது. அடையாறு போகும் வழியில் ஒரு வாலிபன் மீது லாரி ஏறி அவன் மிகவும் ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிந்தது. உடனே அரசாங்க மருத்துவமனைக்கு கிளம்பி சென்றார் இன்ஸ்பெக்டர் மனோகர். அந்த வாலிபன் பெயரோ வேறு விவரங்களோ யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவன் குடிபோதையில் லாரியின் முன்னால் வந்து விழுந்ததாக பேசிக் கொள்ளப்பட்டது. அவன் இருந்த அறைக்குள் நுழைந்த இன்ஸ்பெக்டர் மனோகருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. அவன் வேறு யாரும் அல்ல, பாலுதான். அவன் உடல் முழுவதும் கட்டுப்போடப்பட்டிருந்தது. ரத்தமும் பிராணவாயுவும் அவனுக்கு செலுத்திக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த டாக்டரை நெருங்கிய இன்ஸ்பெக்டர் மனோகர், இவன் பழப்பானா டாக்டர் என்று கேட்டார். இப்ப ஒன்னும் சொல்றக்கில்ல இன்ஸ்பெக்டர், நோயாளி அபாய கட்டத்தை இன்னும் தாண்டல என்று கூறிய டாக்டர், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அவன் ஒரு மாஜி கைதி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் வேலூர் ஜெயில இருந்து விடுதலையாகி வந்தான். இப்போ ஒரு கொலை வழக்குல அவனோட சாட்சியம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது என்றார் மனோகர். அவன் கொஞ்ச நேரத்துல கண்முழிப்பா இன்ஸ்பெக்டர், அப்ப நீங்க அவனை விசாரிக்கலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி அடுத்த நோயாளியை கவனிக்க சென்றார் டாக்டர். பாலுவின் படுக்கை அறையில் ஒரு ஸ்டூலில் அமர்ந்தபடி அவன் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தார் மனோகர். அங்கிருந்த ஒரு நர்ஸ் பாலுவின் நாடி துடிப்பை பரிசோதித்து பார்த்துவிட்டு பிராணவாயு ஒழுங்காக செல்லப்படுகிறதா என்று பார்த்துவிட்டு ஒரு ஸ்டூலில் அமர்ந்தாள். ஏதாவது வாக்குமூலம் வாங்க போறீங்களா இன்ஸ்பெக்டர் என்று கேட்டாள் அந்த நர்ஸ். ஆமா என்று கூறியதோடு நிறுத்திக் கொண்டார் மனோகர். அவளோடு பேசவே அவருடைய அப்போதைய மனநிலை இடம் தரவில்லை. அதை உணர்ந்த அந்த நர்ஸ் பேசாமல் பாலுவை கவனித்தபடி மௌனமானாள். அரை மணி நேரத்திற்கு பிறகு பாலுவுக்கு நினைவு திரும்பியது. அவன் ஏதோ முணங்கினான். நர்ஸ் ஓடி சென்று அவன் என்ன சொல்ல முயல்கிறான் என்று பார்த்தாள். பிறகு ஸ்பூனில் சிறிது தண்ணீரை எடுத்து பாலுவின் வாயில் ஊற்றினாள். 5 நிமிஷங்களுக்கெல்லாம் பாலு நன்றாக கண் விழித்து பார்த்தான். அவனை பரிசோதித்த டாக்டர் இன்ஸ்பெக்டர் மனோகரின் பக்கம் திரும்பி, இன்ஸ்பெக்டர், நீங்க உங்க விசாரணை தொடங்கலாம் என்று கூறிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினார். அவருடன் நர்ஸும் சென்றாள். தனது ஸ்டூலை இன்னும் அருகே இழுத்து போட்டுக் கொண்டார் மனோகர். இப்ப எப்படி இருக்கு பாலு என்று கேட்டார். உடல அசைக்க முடியாம ஒரே வலியா இருக்கு இன்ஸ்பெக்டர் என்று கூறிய பாலு, உங்களை சந்திக்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருந்தேன். உங்களை பார்க்க வர்ற வழியில தான் என் மேல லாரி மோதிடுச்சு என்று நிறுத்தினான். அவனுக்கு மூச்சு வாங்கியது. எதுக்காக என்ன பார்க்க விரும்பின என்று அக்கறையோடு கேட்டார் இன்ஸ்பெக்டர் மனோகர். அகல்யா விஷயமா. இந்த ஊர்ல பெரிய நகை வியாபாரியான கருணாகனோட மகள் அகல்யாவை பத்தி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அவ உயிருக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. என்ன அடைச்சு வச்சிருந்த இடத்துல அப்படித்தான் ஏதோ பேசிக்கிட்டாங்க என்று கூறிவிட்டு கண்களை மூடிக்கொண்டான். அவன் மீண்டும் பேசும் வரை பொறுமையோடு காத்திருந்தார் மனோகர். சிரமத்தோடு கண்களை மீண்டும் திறந்தான் பாலு. அகல்யாவை நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருந்தோம். அவ என்ன சந்திக்கிறதா சொல்லியிருந்தா. அவ உறவினர் பெண் பவானிய சந்திக்க போறதா சொல்லிட்டு என்ன பாக்குறதுக்காக அவ வந்தா. ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 100 அடி தூரத்துல நடந்து வரப்போது ஒரு கருப்பினர கார் வந்து அவ பக்கத்துல நின்னுச்சு. அதுல இருந்து ஒரு மனுஷன் கீழே இறங்கி வந்தான். அகல்யாட்ட ஏதோ சொன்னா. அதை கேட்டதோ அவ பரபரப்போடு அந்த கார்ல ஏறி கிளம்பிட்டா. அந்த காரு சீக்கிரமே கிளம்பிடுச்சு. அப்புறம்
பின்னால ஒரு டாக்ஸி வந்துட்டு இருந்தது. அதை நிறுத்தி நான் ஏறி முன்னாடி போற காரை ஃபாலோ பண்ண சொன்னேன். முதல்ல கொஞ்ச தூரம் அந்த காரை தொடர்ந்து போன அந்த டாக்ஸி திடீர்னு வேற ஒரு திசையில ஓட ஆரம்பிச்சது. நான் எவ்வளவோ கத்தியும் கூச்சல் போட்டு பயனில்லை. டாக்ஸி டிரைவர் என் பேச்ச காதலே வாங்கிக்கல. கடைசியில எங்கெங்கயோ சுத்திட்டு ஒரு பாலடைஞ்ச பங்களால போய் அந்த டாக்ஸி நின்னுச்சு என்று கூறிவிட்டு சிறிது நேரம் கண்களை மூடிக்கொண்டான் பாலு. அவன் கூறியவற்றையெல்லாம் குறிப்பெடுத்துக் கொண்டார் இன்ஸ்பெக்டர் மனோகர். டாக்ஸி வந்து நின்ன சத்தம் கேட்டோன்னு உள்ள இருந்து 2 முரடுங்க என்ன வலுக்கட்டாயமா உள்ள இழுத்துட்டு போய் ஒரு அறையில வச்சு பூட்டிட்டாங்க. அப்பதான் அகல்யாவை பத்தியும் அவளோட பிறப்பை பத்தியும் இன்னும் ஏதேதோ பேசிட்டு இருந்தாங்க. நான் இன்னைக்கு வரைக்குமே அங்க அடைப்பட்டு கஷ்டப்பட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்தேன். வழியில என்ன மறுபடியும் அவங்க அடையார்கிட்ட என்ன பிடிச்சிட்டாங்க. ஒருத்தன் அவன் கையில வச்சிருந்த சாராயத்தை என் மேல எல்லாம் ஊத்தினான். ஒரு பூட்டிய வீட்டு பக்கத்துல என்ன பிடிச்சு நிப்பாட்டினாங்க. அந்த சமயத்துல ஒரு லாரி வந்தது. அது முன்னால என்ன தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது என்று திக்கி திணறி கூறி முடித்தான் பாலு. அவன் இருக்கும் இந்த நிலையில் அகல்யா கொலை செய்யப்பட்டதை அவனிடம் கூற வேண்டாம் என்று முடிவு செய்தார் மனோகர். அகல்யாவை பத்தின சில உண்மைகளை நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன் சார். அவன் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவான் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே மூர்ச்சையானான் பாலு. மனோகர் உடனே எழுந்து சென்று இதுவரை வெளியே நின்று கொண்டிருந்த டாக்டரை அழைத்தார். டாக்டர் பாலுவை பரிசோதித்து பார்த்துவிட்டு அவன் மூச்சை தெளிய நேரம் பிடிக்கும் என்றும் அப்படியே தெளிந்தாலும் அவன் பேசிக் கொண்டிருப்பது இவன் உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்றும் கூறிய டாக்டர் மீண்டும் அவனை விசாரிக்க வேண்டும் என்றால் மறுநாள் வரும்படி கூறிவிட்டார். பாலுவின் நண்பன் யாராக இருக்கக்கூடும் என்று யோசித்தபடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார் மனோகர். இதுவரை பாலுதான் கொலைகாரனாக இருக்கக்கூடும் என்று தோன்றியது. ஆனால் இப்பொழுது விஷயம் வேறு மாதிரியாக மாறிவிட்டது. பாலுவை தவிர வேறு யார் அகல்யாவை கொன்றிருக்க கூடும் என்று அவருக்கு புரியவில்லை. மீண்டும் கருணாகரனை சந்தித்தால் ஏதாவது தடயம் கிடைக்கக்கூடும் என்று அவருக்கு தோன்றியது. மனோகர் கருணாகரனின் பங்களாவை அடைந்த போது அவர் எங்கோ வெளியே சென்றிருந்தார். வேலைக்காரர்களை விசாரித்ததில் எந்த புது விஷயமும் புலப்படவில்லை. கடைசியாக அகல்யாவின் அறையை சென்று பார்ப்பதென்று முடிவு செய்தார். சாரங்கன் அவரை அகல்யாவின் அறைக்கு அழைத்துச் சென்றான். அவர் அந்த அறையை சோதனை போட்டு முடிக்கும் சமயத்தில் அவருக்கு ஒரு சிறிய டைரி கிடைத்தது. சாரங்கன் பார்க்காத சமயத்தில் அதை தனது பாக்கெட்டில் மறைத்துக் கொண்டார் மனோகர். பிறகு விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார். அந்த டைரி அகல்யா எழுதியதுதான். பவானியின் வீட்டிற்கு அவள் புறப்படுவதற்கு சற்று முன்பு வரை அவள் அந்த டைரியில் எழுதியிருக்கிறாள் என்று புரிந்து கொண்டார் இன்ஸ்பெக்டர் மனோகர். அதில் காணப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிறுத்தி நிதானமாக படித்தார் மனோகர். ஒரு இடத்தில், இன்று எதனால் அப்பாவுக்கு என் மீது அவ்வளவு கோபம் என்று எனக்கு தெரியவில்லை. இதுவரை என்னை பார்த்து அவர் அவ்வளவு முரட்டுத்தனமாக பேசியதில்லை. அவர் ஆபீஸ் அறையில் தனது நாற்காலிக்கு அருகில் கீழே அமர்ந்து என்னவோ செய்து கொண்டிருந்தார். அதை நான் பார்த்துவிட்டேன் என்பதால் அவர் ஆத்திரப்பட்டிருக்க கூடும் என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று எழுதியிருந்தது. தொடர்ந்து படித்தார் மனோகர். பாலு குற்றமற்றவர் என்றும் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் யாரோ திருட்டு நகையை அவர் வீட்டில் மறைத்து வைத்தார்கள் என்றும் நான் நினைக்கிறேன். பாலுவும் இதே ரீதியில் தான் நினைக்கிறார். அடிக்கடி யாரோ ஒரு முரடன் அவர் முன்னால் தோன்றி, கூடிய சீக்கிரம் நீ சென்னையை விட்டு வெளியூர் சென்று விட வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் நீ கொலை செய்யப்படுவாய் என்றும் மிரட்டுவதாக என்னிடம் கூறினார். நானும் அவரோடு சென்று விடுவது என்று முடிவு செய்துவிட்டேன். பாலுவை பிரிந்து என்னால் வாழ முடியாது. என் டைரியை அப்பா படிக்க நேர்ந்தால் அவர் ரொம்பவும் ஆத்திரப்படுவார். ஆனால் இதை அவர் படிக்க மாட்டார் என்றே நினைக்கிறேன். ஏனென்றால் நான் டைரி எழுதுவது என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதோடு நான் இதை ஒளித்து வைத்திருக்கும் இடமும் அவருக்கு தெரியாது. தான் டைரியை கண்டுபிடித்த இடத்தை நினைத்துக் கொண்டார் மனோகர். அகல்யா எழுதியிருந்ததைப் போல் அது மறைவாகத்தான் இருந்தது. நன்றாக சோதனை போட்டால் ஒழிய தெரியாத இடத்தை தான் அகல்யா தேர்ந்தெடுத்து அதை மறைத்து வைத்திருந்தாள். அதைத் தொடர்ந்து இன்னும் சில பக்கங்களுக்கு ஏதேதோ எழுதியிருந்தாள் அகல்யா. அதன் பிறகு ஒன்றும் காணப்படவில்லை. டைரியின் கடைசி பக்கத்தில் சில வரிகள் காணப்பட்டன. ஏதோ சில விஷயங்களை பற்றி பாலுவின் நண்பர் சாயிராம் துப்பு துளைக்கு கொண்டிருப்பதாக பாலு கூறினார். அது எங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட ஏதோ விஷயம் என்றும் அது சந்தேகமற நிரூபிக்கப்படும் வகையில் தயாரானதும் தான் என்னிடம் உண்மையை கூற முடியும் என்றும் பாலு கூறினார். அது என்னவாக இருக்கும் என்று நான் நினைத்து குழம்பாத நாளில்லை. சாயிராம் எங்கிருக்கிறார் என்பதை கூட பாலு கூறவில்லை. சாயிராமின் விலாசம் வெளியானால் அது அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடும் என்று பாலு நினைக்கிறார். இந்த விவரத்தை படித்ததும் மனோகர் யோசனையில் ஆழ்ந்தார். இது என்ன புதுக்கதை என்று அவருக்கு தோன்றியது. பாலு அவரிடம் தனது நண்பரின் பெயரை கூறாவிடிலும் இது இந்த சாயிராம் தான் என்று புரிந்தது. ஆனால் அவனை எங்கே சென்று தேடுவது? அந்த சமயத்தில் அவரது சிந்தனையை கலைக்கும் விதத்தில் டெலிபோன் மணி அடித்தது.
பாலு தீவிர சிகிச்சை அளித்தும் பயனில்லாமல் இறந்துவிட்டார் என தகவல் அவருக்கு கிடைத்தது. அதோடு சாயிராமை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய கடைசி நம்பிக்கையும் மனோகருக்கு போய்விட்டது. அடுத்த கணம் முகம் பிரகாசமடைய ராம்கோபாலை அழைத்து ஏதோ கட்டளையிட்டார் இன்ஸ்பெக்டர் மனோகர். அத்தியாயம் 5. துப்பறியும் சாயிராம். மறுநாள் காலை எல்லா பேப்பர்களிலும் பாலுவின் மரணச் செய்தி வெளியாகி இருந்தது. அதோ அவனது புகைப்படமும் வெளியாகி இருந்தது. பாலு கொலை செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் லாரியின் முன்னால் தள்ளியதாகவும் அதை கொலை என்பதை மறைக்க அவன் மீது சாராயத்தை ஊற்றியிருந்ததாகவும், ஆனால் பிரேத பரிசோதனையில் அவன் குடலில் சாராயம் காணப்படவில்லை என்றும் பிரசுரமாகி இருந்தது. ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட 2 மணி நேரத்திற்கெல்லாம் அவன் இறந்து விட்டான். அன்று பகல் 11 மணி. இன்ஸ்பெக்டரை தேடிக்கொண்டு ஒரு 25 வயது மதிக்கத்தக்க வாலிபன் வந்தான். ராம்கோபாலிடம் அவன் எந்த ஒரு விவரத்தையும் கூற மறுத்துவிட்டான். இன்ஸ்பெக்டர் மனோகரிடம்தான் பேச வேண்டும் என்று கூறினான். எனவே அவனை சிறிது நேரம் அமர்ந்திருக்கும்படி கூறிவிட்டு மனோகர் இருந்த இடத்திற்கு சென்ற ராம்கோபால் விஷயத்தை கூறினார். மனோகர் ஏதோ யோசனையில் இருந்தார். எனவே வேண்டா வெறுப்பாக அவனை அழைத்து வரும்படி கூறினார். அந்த வாலிபனை பார்த்ததும் மனோகருக்கு அவனை தான் ஏற்கனவே எங்கோ பார்த்திருப்பதை போல தோன்றியது. ஆனால் எங்கே என்று தெரியவில்லை. அவர் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டதைப் போல் அந்த வாலிபன், என் பேர் சாயிராம், நான் இறந்து போன பாலுவோட நண்பன் என்று கூறிவிட்டு சிறிது தயங்கினவனாக, உலகத்துக்கு நான் பாலுவோட நண்பனை தவிர உண்மையில நான் பாலுவோட தம்பி என்றான். இப்பொழுது மனோகருக்கு எல்லாம் தெளிவாகியது. அசப்பில் பார்த்தால் சாயிராம் பாலுவை போலவே இருந்தான். அவனை உட்காரும்படி கூறினார் இன்ஸ்பெக்டர் மனோகர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாலு என்ன ஒரு கவரை கொடுத்துட்டு தான் உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தா ஒரு கணம் கூட தாமதிக்காம உடனே உங்களை வந்து சந்திச்சு அந்த கவரை கொடுக்கும்படி சொன்னான். இன்னைக்கு காலையில பேப்பர்ல வெளியாயிருந்த செய்தியை படிச்சப்பிருந்தா பேங்குக்கு போய் பாதுகாப்பு பெட்டகத்துல வச்சிருந்த இந்த கவரை எடுத்துட்டு நேரா இங்க வந்த என்று கூறிய சாயிராம் ஒரு கவரை மனோகரிடம் கொடுத்தான். அது அரக்க சீல் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கவரை பிரித்து பார்த்தார் மனோகர். அதில் சில பேப்பர்கள் காணப்பட்டன. அதில் எழுதப்பட்டிருந்த விஷயங்களை படிக்க படிக்க மனோகரின் முகம் ஆச்சரியத்துடன் தோற்றமளித்தது. அவரது முக பாவனையை கவனித்துக் கொண்டிருந்தான் சாயிராம். இது தவிர வேற ஏதாவது விஷயத்தை பத்தி பாலு உங்கள்கிட்ட சொன்னானா என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் மனோகர். 2 விஷயங்களை பத்தி என்கிட்ட சொன்னா, அதை பத்தி விசாரிக்கும்படியும் சொன்னா. அதன்படி நான் விசாரிச்சதுல சில உண்மைகளை கண்டுபிடிச்சேன் என்று கூறிய சாயிராம், திருட்டு போன வைர நெக்லஸ் பாலுவோட ரூம்க்கு வேணும்னே யாரோ கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆனா அவனோட வீட்டோட பூட்டை யாருமே உடைக்கல. அதுக்கு மாத்து சாவி போட்டு திறந்திருக்காங்க. அந்த பூட்டை வேற யாராவது திறந்தா தெரியற மாதிரி ஏதோ ஒரு அடையாளம் வச்சிருந்தான் பாலு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் பூட்டை திறந்தப்போ வேற யாரோ தனக்கு முன்னாடி உள்ள வந்திருக்காங்கறத கண்டுபிடிச்சிட்டான். ஆனா போலீசார்ட்ட அதை சொன்னப்ப அவங்க அதை நம்பவே இல்லை. ஏன்னா அந்த உண்மையை அவனால நிரூபிக்க முடியல. அதனாலேயே அவன் 3 வருஷங்கள் சிறையில இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மாற்று சாவி அகல்யாட்ட தான் இருந்தது. ஆனா அவன் அந்த பூட்டை திறக்கலன்னு தெரியுது. ஏன்னா அவளுக்கு பாலுவோட அடையாள முறை தெரியும் என்றான். பாலு சிறைக்கு போனதை பத்தி அவகிட்ட நீ சொல்லலையா? நான் அகல்யாவை நேர்ல சந்திச்சதில்ல. அதோட தப்பி தவறி சந்திக்க நேர்ந்தா கூட அவகிட்ட உண்மையை சொல்ல வேணான்னு பாலு சொல்லியிருந்தான். அதனால நான் சொல்லல. நான் நல்லா விசாரிச்சதுல பாலு வீட்டிற்கு போறக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கருப்பு நிற கார் வந்து வாசல்ல நின்னதாவும் அதிலிருந்து இறங்கிய ஒரு நபர் சாவியோட உதவியால பூட்டை திறந்ததாவும் கண்டுபிடிச்சேன். இத கண்ணால பார்த்தது ஒரு 10 வயது சிறுமி. அந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணை கோர்ட்ல சாட்சி சொல்ல அனுப்ப முடியாதுன்னு மறுத்ததோட இல்லாம அவளை அன்னைக்கு நைட்டே வேற எங்கேயோ அனுப்பிட்டாங்க. அதனால என்னால ஒன்னும் செய்ய முடியல. சிறுமி சொன்ன அடையாளங்களை பார்க்கும்போது வந்த மனிதர் கருணாகரன் தான் நான் முடிவு கட்டினேன் என்றான் சாயிராம். எப்படி என்று கேட்டார் மனோகர். அந்த சிறுமி கூறிய அடையாளம் அவ்வளவு நல்லா அவருக்கு பொருந்தது. அதோட வந்தவர் லேசா நொண்டினார்னு சொன்னான். கருணாகரன் அப்படி நொண்டியபடிதான் நடப்பார். அதோட பாலுவுக்கு வேற யாரும் விரோதிகள் கிடையாது. ஆனா அப்போ இருந்த சாட்சிகள் அனைத்தும் பாலுவுக்கு எதிரா இருந்ததுனால அவர் சிறைக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. முதல் குற்றங்கிறதுனால அவனுக்கு தண்டனை குறைவா கிடைச்சது என்றார் மனோகர். அந்த நெக்லஸை திருடினவன் அதை கருணாகரன் விற்க வந்திருக்கான். பாலுவை எப்படியாச்சும் ஒளிச்சு கட்டணும்னு பாத்துட்டு இருந்த கருணாகரனுக்கு அந்த நகை நல்லா பயன்பட்டது என்றான் சாயிராம். நீ எதுக்காக பாலுவோட நண்பன்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு அதுல விருப்பம் இல்லைனாலும் பாலுதான் என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சிட்டு என்ன அவனோட நண்பன்னு சொல்லும்படியும் வேற ஒரு ரூம்ல போய் தங்கிக்கும்படியும் அவன் சொன்னான். அதான் நான் அவனோட பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டியிருந்தது. நீ சரியான நேரத்துல வந்து உதவி புரிஞ்சிருக்க சாயிராம். உனக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் என்றார் மனோகர்.
கிட்டத்தட்ட 50 வயதை அடைந்த இன்ஸ்பெக்டர் மனோகர் அம்மாதிரி கூறியதும் சாய்ராம் தர்ம சங்கடத்தோடு நாற்காலியில் நெளிந்தபடி, அப்படி நான் ஒன்னும் பிரமாதமா செஞ்சிடல சார். என் அண்ணனை கொலை செஞ்சவங்களை எப்படியும் பிடிச்சு சட்டத்து முன்னாடி நிறுத்தணுங்கிறது தான் என் ஆவல். அதுக்காக நான் எதுனாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் என்றான். நீ மறுபடியும் 2 நாள் கழிச்சு வந்து என்ன பாரு சாய்ராம் என்று மனோகர் கூறியதும் சாய்ராம் விடை பெற்று சென்றான். அவன் சென்ற சில நிமிஷங்களுக்கெல்லாம் பலரோடு தொடர்பு கொண்டு பல கட்டளைகளை பிறப்பித்தார் மனோகர். பிறகு சாய்ராம் கொடுத்த கவரில் இருந்த காகிதங்களை மீண்டும் ஒரு முறை படித்தார். பிறகு அவற்றை ராம்கோபாலிடம் கொடுத்தார். சப் இன்ஸ்பெக்டர் ராம்கோபால் அவற்றை வாங்கி பத்திரமாக வைத்து பூட்டினார். கருணாகரனோட வீட்டை சோதனை போடுறதுக்கு அவசர வாரண்ட்டுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன் ராம்கோபால். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அங்க போறோம் என்றார் மனோகர். அத்தியாயம் 6. கடைசி அத்தியாயம். கருணாகரனின் ஆபீஸ் அறையை சோதனை செய்த போது அவரது நாற்காலிக்கருகில் ஒரு ரகசிய இரும்பு பெட்டி தரையில் பதிக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்குள் இருந்த பல தஸ்தாவேஜுகள் கைப்பற்றப்பட்டன. அவற்றில் அடங்கியிருந்த சில விஷயங்கள் கருணாகரனை சிறையில் தள்ள போதுமானவையாக இருந்தன. கருணாகரனை கைது செய்து ஜீப்பில் ஏற்றிய பின் வேலைக்காரர்களை விசாரித்ததில் அவருக்கு அடையாறுக்கருகில் ஒரு பழைய பங்களா இருப்பது தெரிய வந்தது. சாரங்கன் அதற்கு வழிகாட்டினான். கருணாகரனை லாக்கப்பில் தள்ளிவிட்டு நிறைய போலீஸ் வீரர்களோடு அடையாறு பங்களாவிற்கு விரைந்தார் மனோகர். அங்கிருந்தவர்களை எல்லாம் கைது செய்து அங்கிருந்து பல சாமி சிலைகளையும் கைப்பற்றினார் மனோகர். அந்த சிலைகளின் மதிப்பு பல லட்சமாகும். தென்னாட்டில் பல இடங்களில் அந்த சிலைகள் திருடப்பட்டவையாகும். அவற்றை வெளிநாடுகளுக்கு விற்பதற்காக கருணாகரன் வைத்திருந்தார் என்று தெரிய வந்தது. 2 நாட்களுக்கு பின் கருணாகரனின் பங்களா வரவேற்பறையில் பவானி, அவளது கணவன் சங்கர், ராம்கோபால், மனோகர் ஆகியோர் கூடினார்கள். சாரங்கன் எல்லோருக்கும் தேநீரும் சிற்றின்றியும் வழங்கினான். எல்லோரும் இன்ஸ்பெக்டர் மனோகர் என்ன சொல்ல போகிறார் என்று ஆவலோடு கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மனோகர் சாவகாசமாக சிற்றின்றி அறிந்து கொண்டிருந்தார். பிறகு மெதுவாக தேநீர் பருகினார். அதை பார்க்க எல்லோருக்கும் எரிச்சல் ஏற்பட்ட போதிலும் பேசாமல் இருக்க வேண்டியிருந்தது. கடைசியில் அவர் பேச ஆரம்பித்தார். பவானி, நான் கருணாகரனை பத்தி சொல்ல போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியை தரலாம். இன்று பீடிகையுடன் ஆரம்பித்த இன்ஸ்பெக்டர் மனோகர், நீ அவருடைய தங்கையோட பெண் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை ஏமாத்தி வந்திருக்கார். ஆனா உண்மை அது இல்ல. நீ அவருக்கும் அவரோட மனைவி தமயந்திக்கும் பிறந்த பெண் என்றார். என்ன என்று ஆச்சரியத்துடன் வினவினார் பவானி. அவள் கண்கள் மனோகரையே வியப்புடன் நோக்கின. என் மனைவி பவானி அவரோட பொண்ணுங்கிறது யாருக்குமே தெரியாது. யாரும் அப்படி ஒரு யூகம் கூட செய்யல என்றார் சங்கர். ஆமா, அதுல அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்காரு. உண்மையிலேயே அகல்யா தான் அவரோட தங்கையோட பொண்ணு. இத அவ பிறந்த ஆஸ்பத்திரியிலேயே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சந்தேகத்தை முதல்ல தோற்றுவிச்சது கருணாகரனோட ரகசிய இரும்பு பெட்டியில காணப்பட்ட தஸ்தாவேஜுகள் தான். ஒரு சமயம் அதெல்லாம் எடுத்து அவர் பார்த்துட்டு இருக்கும் போது அகல்யா அங்க போயிருக்காங்க. அதை பார்த்து அவர் ரொம்பவும் கோபப்பட்டிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே குடும்ப வாழ்க்கையில அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி அவளோட மனசை திசை திருப்பி துறவரத்துல ஈடுபடுத்த முயற்சி பண்ணியிருக்காரு கருணாகரன். அகல்யாவும் அப்படியே வளர்ந்து வந்திருக்காங்க. ஆனா பாலு அவரோட வாழ்க்கையில குறுக்கிட்ட போது அவங்களுக்கு முதலா திருமணம் செஞ்சுக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கு. பவானிக்கு திருமணம் செஞ்சுட்டதை பத்தியும் தன் தந்தை தன்னை திருமணம் செய்து கொள்ள கூடாதுன்னு துறவரத்துல ஈடுபடுத்த முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறத பத்தியும் அவங்க பாலு கிட்ட சொல்லியிருக்காங்க. பாலுவுக்கு முதல் சந்தேகம் அப்பதான் வந்திருக்கு. ஆனா அத பத்தி அவர் விசாரிச்சப்போ உண்மைகளை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவருக்கு வேற தகவல்லாம் கிடைச்சிருக்கு. கருணாகரன் வெளிநாடுகளுக்கு சிலைகளை கடத்துற தொழில் பண்ணிட்டு இருக்காருங்கிறது தான். சாயிராம்கிட்ட கொடுத்து பத்திரப்படுத்த சொன்ன கவர்ல இத பத்தின குறிப்புகள் இருந்தது என்று நிறுத்தினார் மனோகர். ஆனா அவர் எதுக்காக அகல்யாவை அப்படி வளர்த்தாரு என்று ஆவலோடு கேட்டாள் பவானி. அகல்யா அவரோட பொண்ணுன்னு இந்த உலகத்துக்கு சொன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியில வந்துரும்னு அவர் நினைச்சாரு. அகல்யாக்கு திருமணமாகி குழந்தை பிறந்துட்டா அவங்களோட தங்கையோட சொத்து, அதுவும் இல்லாம யாரோ தூரத்து உறவினர் வந்துட்டு அவங்க பேர்ல எழுதி வச்ச 5 லட்சம் ரூபாய் சொத்து இருந்தது. அது எல்லாம் குழந்தைக்கு போயிடுமேன்னு அவர் நினைச்சாரு. அதனாலதான் அவளை அவர் அப்படி வளர்த்தாரு. ஆனா விதி வேற மாதிரி இருந்ததுனால பாலு அவ விரும்பினா. இத கண்டுபிடிச்சிட்ட கருணாகரன் பாலுவை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அகல்யாவோட மனசை மாற்ற முயற்சி பண்ணினார். ஆனா அத அவ கேட்கல. அதனால ஆத்திரமடைஞ்ச கருணாகரன் பொய்கேஸ் ஜோடிச்சு அவனை சிறையில போட்டாரு. ஜெயிலுக்கு போனவன அகல்யா மணக்க மாட்டார்னு அவன் நினைச்சாரு. ஆனா அந்த நினைப்பு பொய்யாயிடுச்சு. அதனால ஆத்திரமடைஞ்ச கருணாகரன் அவளை கொலை செய்ய முடிவு கட்டினார். அந்த கொலைய அவரோட கையாளான மாறுசாமி தான் செஞ்சா. பாலுவை சந்திக்கத்தான் பவானி வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு அகல்யா போறாங்கிறத புரிஞ்சு கொண்ட கருணாகரன் பாலுவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அவளை கார்ல ஏத்திட்டு அடையார் பங்களால அடைச்சு வைக்கிற மாதிரி மாறுசாமிட்ட சொல்லி பிளான் பண்ணிருக்காரு. பாலுவையும் தீத்து கட்டணும்னு அவர் நினைச்சாரு. அதனால அவனையும் அடையார் பங்களால அடைக்கும்படி சொல்லியிருக்காரு. ஏதோ டாக்ஸின்னு நினைச்சு ஏறி பாலுவும் அதுல கடத்தப்பட்டாரு. அடையாறு பங்களால அகல்யாவை போய் பாத்திருக்காரு கருணாகரன். அங்க அவளை மிரட்டி இருக்காரு.
உண்மையை தெரிஞ்சு கொண்ட அகல்யா அவரை வாய்க்கு வந்தபடி திட்டிருக்கா. 2 நாளா தன்னை அடைச்சு வச்சத போலீஸ்ட சொல்லிடுவேன்னு மிரட்டி இருக்கா. உடனே அவளுக்கு பலவந்தமா மயக்க மருந்து ஊசி போடப்பட்டிருக்கு. அன்னைக்கு நள்ளிரவே அகல்யாவை மாரிசாமியும் அவனோட தோழன் சங்கிலி கருப்பனும் தூக்கிட்டு போயிருக்காங்க. 2 பேரும் மீனவர்களை போல மாறுவேஷம் போட்டுட்டு அகல்யாவை கட்டுமரத்துல படுக்க வச்சு 2 பேரும் கடல்ல ஆழமான பகுதியை நோக்கி போயிருக்காங்க. ஆனா பாதி தூரம் போறப்பவே அகல்யாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அவ அங்க கூச்சல் போட ஆரம்பிச்சுட்டா. நடு ராத்திரிங்கிறதுனால யாருக்குமே அவளோட குரல் கேட்கல. அலைகளோட சத்தத்துல அவளோட குரலும் கலந்து போயிடுச்சு. அவங்க 2 பேரையும் தன்னால முயன்ற வரைக்கும் தாக்கியிருக்காங்க. அகல்யாவை சமாளிக்க முடியாதுன்னு மாரிசாமி அவனோட இடுப்புல சொருகி இருந்த கத்தி எடுத்து 3 வாட்டி குத்திருக்கான். அதுல அகல்யா இறந்துட்டா. ஆனா அவங்க சாகும்போது மாரிசாமியோட தலைமுடிய கெட்டியா பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அத கவனிக்காம அந்த பிணத்தை கடல்ல தள்ளியிருக்கான் சங்கிலி கருப்பன். அவ கைய திறக்க முடியாம போனதுனால அவளோட கைய வெட்டிட்டான் மாரிசாமி. அப்புறம் சங்கிலி கருப்பன் யோசனைப்படி தன் தலைமயிரை வெட்டி அவ கைய விலக்கி கடல்ல வீசி எறிஞ்சிட்டாங்க. 2 பேரும் கத்தியையும் அகல்யாவோட தோலை துண்டிக்க பயன்பட்ட அரிவாளையும் கடல்ல வீசிட்டு ராத்திரியோட ராத்திரியா திரும்பிட்டாங்க. மாரிசாமி சொன்ன மணிக்கும் பிரேத பரிசோதனை செஞ்ச டாக்டர் கூடிய அந்த 8 மணி நேரம் அல்ல 12 மணி நேரம் பிணம் ஊறி இருக்கணுங்கிற அந்த தகவலும் ஒன்னோட ஒண்ணு நல்லா பொருந்தி இருந்தது என்று நிறுத்தினார் மனோகர். என்ன பயங்கரம் என்று உடல் சிலிர்த்துக் கொண்டாள் பவானி. அகல்யாவோட புகைப்படத்தை பேப்பர்ல பார்த்ததுன்னா தற்காப்புக்காக அவளை காணலன்னு சொல்லி என்கிட்ட வந்தார் கருணாகரன். அதோட பாலுதான் கொலை செஞ்சிருக்கலான்ட்டு என் மனசுல ஒரு சந்தேகத்தையும் எழுப்பி விட்டாரு. பாலு மாயமா மறைஞ்சதுனால எனக்கு அந்த எண்ணமும் தோணுச்சு. ஆனா திடீர்னு அவன் தப்பி ஓடி வரும்போது வேணும்னே அவனை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க சங்கிலி கருப்பனும் மாரிசாமியும். என்கிட்ட வாக்குமூலம் கொடுக்கற வரைக்கும் அவன் உயிரோட தான் இருந்தான். அப்புறம் சாயிராமோட உதவியால சில தகவல்கள் கிடைச்சது. அதெல்லாம் ஆதாரமா வச்சு விசாரிச்சதுல எல்லா உண்மையும் வெளிவந்துருச்சு. இறக்குற வரைக்குமே அகல்யா கொலை செய்யப்பட்ட விஷயம் பாலுக்கு தெரியாது. செய்யாத குற்றத்துக்காக சிறைதண்டனை அனுபவிச்சு பத்தாதுன்னு அவனோட உயிரையும் இழக்க நேர்ந்தது என்றார் மனோகர். அவர் இவ்வளவு கொடூரமானவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் இப்ப என்னோட அப்பான்னு தெரியும் போது எனக்கு அவமானம் தாங்க முடியல என்று விம்மினார் பவானி. உன் தந்தை அப்படிப்பட்டவருங்கிறனால நீ அவரை வெறுக்க கூடாது பவானி. அவரு உன் நன்மைக்காகத்தான் அப்படி பண்ணிருக்காரு. தன் மகளுக்கு எல்லா சொத்தும் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தானே அவர் இப்படிப்பட்ட கோர கொலைகளை செஞ்சிருக்காரு என்று அவளை சமாதானப்படுத்தும் நோக்கத்துடன் கூறினான் சங்கர். ஐயோ, இந்த பணம் எனக்கு வேண்டவே வேண்டாம். என் தந்தை தானா சம்பாதிச்சு சேர்த்த பணம் கூட எனக்கு வேண்டாம். உங்க வருமானம் மட்டுமே எனக்கு போதும். கரை படிஞ்ச இந்த பணத்தை நான் கையால கூட தொட மாட்டேன் என்று திட்டவட்டமான குரலில் கூறினாள் பவானி. கருணாகரனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று கேட்டான் சாயிராம். தூக்கு தண்டனை கிடைக்கலாம், இல்லனா ஆயுள் தண்டனையாவது கிடைக்கும். அவர் சிலக்கடத்தல் வேற பண்ணிருக்காரு. கண்டிப்பா இந்த வழக்குல இருந்து அவரால் தப்பிக்கவே முடியாது. மாரிசாமிக்கும் சங்கிலி கருப்பனுக்கும் அதே தண்டனை தான் கிடைக்கும். இந்த வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களுக்கு இந்த கொலைகளுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா அடையார் வீட்டுல கைது செய்யப்பட்டவங்களுக்கு ஒரு விதத்துல இல்லனாலும் இன்னொரு விதத்துல சம்பந்தம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கிறது நிச்சயம் என்று கூறியபடி எழுந்தார் மனோகர். அவருடன் சாயிராமும் ராம்கோபாலும் கிளம்பினார்கள். உண்மைகள் உறங்கி கிடந்து சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் சோதனை ஏற்பட்ட இந்த வீட்டுல ஒரு கணம் கூட இருக்க முடியாது என்று கூறியபடி பவானி சங்கரை அழைத்துக் கொண்டு கிளம்பினாள். முற்றும். என்னங்க, இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதை, நான் சொல்ற விதம் இதெல்லாம் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.